வார்த்தை நமக்கு ஆண்டவர் 8 மாதங்களை கடக்க பண்ணி 9வது மாதத்தில் கொடுக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏசாயாவின் புஸ்தகம் 54:10. உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிற. எவ்வளோ அழகான சத்தியம் பாருங்க. மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் எப்பொழுதுமே கருணையின் கடல், அது எல்லாத்துக்குமே தெரியும். மனதுருக்கத்தின் தேவன். நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ணுறாரு, கடைசியாக வந்து மன உருக்கத்தில் அப்பான்னு போய் விழும்பொழுது போய் தொலை போ. அவர் கல் நெஞ்சக்காரராக இருந்திருந்தார்னா இன்னைக்கு உலகம் முழுக்க இருக்கிற திருச்சபைகளும் உலகமும் எப்படி இருக்கும்னா காலியாக இருக்கும். எப்படி இருக்கும்? சுடுகாடாக இருக்கும், கல்லறையாக இருக்கும். கல்லறையாக கல்லறைக்குள்ளே வைக்காதபடிக்கு நம்மளை ஆராதிக்க வைக்கிறார்னா எவ்வளோ மனது இருக்கும் பாருங்க. அதனால தான் இன்னைக்கு அழகாய் ஒன்று புரிஞ்சுக்கிங்க. உங்கள் துக்கம் முடிந்தது, உங்கள் துக்கம் முடிந்தது. ஆனால் துக்கம் முடிஞ்சதுன்னு சந்தோஷம் வருது. எதை செய்யணுங்கிறது ஒன்று இருக்கு. அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாம் என்ன பண்ணணும்? அமைதியாக இருக்கும் பொழுது நம்ம துக்கம் எல்லாம் முடியும். மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். மனது உருகுகிற கருணையின் கடல் சொல்லுங்க. கருணையின் கடல், மனதுருக்கத்தின் தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ உடன்படிக்கை பண்றாருங்க. உனக்கும் எனக்கும் ஒரு உடன்படிக்கை அப்படின்னு சொல்லி டீல் அக்ரிமெண்ட் போடுறாரு. சேல் அக்ரிமெண்ட் போடுறாரு. சேல் அக்ரிமெண்ட்லாம் என்னன்னா, இந்த இடத்த நான் வாங்க போறேன், இன்னும் ரூபாய்க்கு வாங்க போறேன், அதனால நான் ஒரு அட்வான்ஸ் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றது தான் சேல் அக்ரிமெண்ட். அந்த அக்ரிமெண்ட் செல்லுமானா ஒரு காலம் வரைக்கும் தான் செல்லும். ஒரு காலம் வரைக்கும் தான் செல்லும். ஒரு காலத்துக்கு அப்புறம் கையெழுத்தே போட்டதாக இருந்தாலும் செல்லாது. எப்போ அது செல்லும்னா சேல் டீடு போடும்போது செல்லும், பத்திரப்பதிவு செய்யும் போது செல்லும். அதாவது எப்படின்னா, நீங்கள் ஒரு வீடு பார்க்குறீங்க, இந்த வீடு எனக்கு பிடிச்சிருக்கு, இந்தாங்கம்மா ஒரு 1000 ரூபா இந்த வீட்டுக்கு வச்சுக்கிங்க அப்படின்னு சொல்கிறதுனால நீங்கள் முழு அட்வான்ஸு கொடுத்ததுக்கு சமமா இல்லை அந்த வீடை புக் பண்ணதுக்கு சமமா? முழு அட்வான்ஸ் எப்போ தரீங்களோ அப்போ தான் அது அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் குடி போக முடியறதுக்கு உண்டான வழிவாசல் இல்லையா? அதே போல தான் ஆண்டவரும் என்ன சொல்கிறாரு, மலைகள் விலகி போச்சுப்பா, பர்வதங்கள் நிலை பெயர்ந்து போச்சுப்பா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, நான் உன் கூடவே இருக்கிறேன்ட்ட. அப்போ இந்த நாளில் யார் நம்மளை விட்டு விலகி போனாலும் அழுகிற நாம் இனி அழாதபடிக்கு, யார் என்னை கைவிட்டாலும் கைவிடலைனாலும் நான் ஆண்டவர் என்னோடு பண்ணின உடன்படிக்கை என் கூட இருக்குதுன்னு தைரியத்தோடு இருப்பீங்கன்னா நீங்கள் அழுது புலம்ப வேண்டிய அவசியம் இல்லை. அல்லேலூயா. இந்த வசனத்தை ஒரு சந்தோஷமாக வாசிக்க முடியுமா? ம் ம் உன்மேல் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். ஃபுல் ஸ்டாப் வைக்கலம்மா. அங்கதான் ஆண்டவருடைய அநாதி ஸ்நேகம் புரியுது, இரக்கம் புரியுது. அடுத்து வாசிங்க பார்க்கலாம். நீல ரத்தனங்களை அடுத்து வாசிங்க. அல்லேலூயா. வாசிங்க.
அல்லேலூயா. எவ்வளவு பெரிய ஒரு வார்த்தைக்கு ஒரு சின்ன கமா போட்டு அடுத்தடுத்து என்ன சொல்றாரு? சிறுமைப்பட்டவளே, பெருங்காற்றில் அடிபட்டவளே, தேற்றவற்றவளே, இதோ நான் உன் கல்லுகளை பிரகாசிப்பிக்கும்படி வைத்து நீல ரத்தினங்களை உன் அஸ்திபாரமாக்கி. யாருமே இல்லைப்பா, எல்லாம் விட்டுட்டு போயிட்டாங்கப்பா, நான் என்னப்பா பண்ணுவேன்? அந்த நிலையில இருக்கிற தேவ பிள்ளையே, யாருமே இல்லைனாலும், யார் உங்களை விட்டுட்டு போனாலும் நான் உன் கூட இருக்கிறேன்ற உடன்படிக்கை ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. நம்ம எப்படிப்பட்டவங்களா இருக்கணும்னா, நன்றி மறந்தவர்களா இருக்கவே கூடாது. ஆண்டவரோட உடன்படிக்கையை பெற்றுக்கொண்டு ஆண்டவருக்காக நிற்கும் பொழுது இன்னும் பல மடங்கு ஆசீர்வாதங்களை கர்த்தர் தருவார். சொல்லுங்க, சொல்லுங்களேன். பல மடங்கு கர்த்தரை ஆசீர்வதிப்பார். சொல்லுங்க. ஆசீர்வதிக்கும் பொழுது ஆண்டவரை தேடுறதை விட்டுடுறோம். ஆசீர்வாதம் இல்லாத கிடைக்காத போது ஆண்டவரை திரும்ப தேடுறோம். ஆனாலும் திரும்ப ஆசீர்வதிக்கிறார். ஒன்று புரிஞ்சுக்கிங்க, இன்னைக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்கிறேன், எனக்கும் இது சேரும். நல்ல நிலையில் இறைவன் வைக்கும் பொழுது நாம் கர்த்தரை தேடுறதை கம்மி பண்ணிடுறோம். தாழ்மைக்கு போகும்போது கர்த்தரை தேடுறதை அதிகப்படுத்திடுறோம். எது கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும்னா, நல்ல நிலையில் கர்த்தரை தேடுகிறது தான் கர்த்தருக்கு பிரியமாக இருக்கும். நம்மளை ஒப்பு கொடுக்கலாமா? ஆண்டவர் சில வேலையில் உணர்த்திக்கிட்டே, எனக்கே நிறைய வேலையில் உணர்த்திக்கிட்டே இருப்பார். சில காரியங்கள் என்னால் செய்ய முடியறதில்ல. சில காரியங்கள் நான் கர்த்தரை தேடுகிறதுல குறைவுள்ளவனாக இருக்கிறேன். சொல்லுவார், தம்பி இந்த நிலைக்கு நீ வந்திருக்கிறனா அதை செஞ்சதுனால தான் இந்த நிலைக்கு வந்திருக்கிற, ஏன் செய்ய மாட்டேங்கிற? செய்ய சூழ்நிலை அமைய மாட்டேங்குது. அப்படி தான் இருக்கும். அந்த போராட்டத்தை நீ மேற்கொள்றதுக்கு தானே உனக்கு பலனை கொடுத்துருக்கேன், அதை செய்ய அப்படிம்பார். அப்போ இன்னைக்கு நம்மளை போராட்டங்களிலிருந்து மேற்கொள்ள வைத்து நம்மை சந்தோஷமாக வைக்க போகிறாரு. ரெண்டாவது, நம்மளோட பண்ணின தேவன், நான் உன் கூட இருக்கேன், ஆண்டவர் எனக்கு போதும்பா, வேற எதுவும் எனக்கு வேண்டாம்ப்பா. இதை என்னைக்கு ஆண்டவரோட பிள்ளைங்க, உலகம் முழுதும் இருக்கிற ஆண்டவர் பிள்ளைங்க சொல்கிறாங்களோ, அன்னைக்கு உலகம் உண்மையாலுமே ரட்சிக்கப்பட்டுரும். எப்படி அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். உலகம் முழுக்க இருக்கிற ஆண்டவரோட பிள்ளைங்க இன்னைக்கு ஜெபம் பண்ணுற 100 பேரில் 90 பேர் ஜெபம் பண்ணுறது எதுக்கு தெரியுமா? எனக்கு 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 எனக்குன்னு கேட்கறதுலையே நம்ம ஆயுசு நாட்கள் முடிஞ்சு போச்சு. 10% பிள்ளைங்க தான் உலகத்துக்காக திறப்பில் நின்று பாரத்தோடு ஜெபிக்கிறாங்க. இனி நம்ம அப்படி இராதபடிக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பிள்ளைகள், ஆண்டோட பிள்ளைகள் தேவ பிரியத்தின்படி ஜெபிக்கும் பொழுது உலகம் அனைத்தும் ரட்சிக்கப்பட்டோம். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்கே பாருங்க, ஒரு அழகா என்ன பண்றாருன்னா, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகி கர்த்தர் சொல்லுகிறார். மனதுருகிறாராம்பா. சில வேளையில் சில தவறுகள் செய்யும் பொழுது மண்டையை போட்டு உடச்சிப்போம். ஆனால் திரும்ப செய்யும் பொழுது மண்டையை போட்டு இடிச்சிக்க மாட்டோம். கடின இருதயத்தோடு கடந்து போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் இன்றைக்கி விடுதலை அடையணும்னா ஒரே ஒரு வைராக்கியம்தான், என் தேவனுக்கு பிரியம் இல்லாத நான் இனி எதுவுமே செய்ய மாட்டேன். உடனே மனதுருக்கம் வந்துடும் அவருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அழுகுரல் கேட்டு மனதுருகிற தேவனாக இருக்கிறார். பிள்ளையின் அழுகுரல் கேட்டு மனதுருகிற தேவனாக இருக்கிற. எடுத்து வாசிங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 21:10. இங்க பாருங்க என்ன பண்றாருன்னா, பிள்ளையின் அழுகுரலை கேட்டு மனதுருகிற தேவன் என்ன பண்றாரு? ஆகாருக்கு ஆபிரகாம் மலையை போல இருந்தார். எல்லாமே அவரு தான், எல்லாமே அவரு தான். இந்த எல்லாமே அவரு தான், எல்லாமே அவங்க தான் நினைக்கும் போது தான் பிரச்சனையே மனுஷனுக்குள்ள வருது. எல்லாமே அவங்க தான் அப்படின்னு நினைக்கும் போது இப்படி சொல்லுவோம். வெளியில் போயிருக்கார் கணவர், வீட்டில் சாப்பாடு கன்ஃபார்மாக இருக்கும், தைரியத்தோட மன நம்பிக்கையோட வீட்டுக்குள்ளே வருவார். மனைவி செஞ்சு வச்சுருப்பாங்க, நம்ம வெளியில் போயிருக்கோம், மனைவி செஞ்சு வச்சுருப்பாங்க அப்படின்னு வந்து பார்க்குறாரு. வீட்டில் ஒன்றுமே இல்லை. என்ன ஆகும்? வீடு சண்டை வந்து இப்படி சொல்லலாம்.
அடுத்த நியூ இயர் வருது, என் கணவன் எனக்காக எல்லாமே செஞ்சு வைப்பார், எல்லாமே வாங்கி தருவார். மனைவி நினச்சிருக்காங்க. கணவன் நியூ இயரை தாண்டிட்டாரு, அவங்க பர்த்டே ஏதோ ஒன்று மறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. வீட்டில் என்ன வரும்? இதுவே செஞ்சா ஓகே, சமைச்சு வச்சா ஓகே அப்படின்ற நிலையில் இருந்தோன்னா இருக்கிறத சாப்பிடுவார், இல்லைன்னா தண்ணியை குடிச்சு படுத்து தூங்குவார். சண்டை வருமா? வராது. ஏன் நடக்க மாட்டாங்க? சத்ரு அங்கே தான் டெஸ்ட் வைக்கிறான். அதனால தான் ஆண்டவர் சொல்ற, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் நீ என்ன மட்டும், நான் உன் கூட இருக்க, நீ என்ன மட்டும் நம்பு. ஆகாருக்கு ஆபிரகாம் மலையை போல இருந்தார். எல்லாமே ஆபிரகாமு தான் ஆகார் இருந்தாங்க. ஆனால் அப்படி இருந்த வேளையில் தேவன் என்ன பண்ணிட்டாரு? எப்பா கிளப்புப்பா, அனுப்பிச்சி விடுப்பா, அனுப்பிச்சி விட்டுரு அப்படின்னு சொல்லும்போது 11 வாசிங்க. இருங்க, மிகவும் துக்கமாய் இருந்தது. துக்கம் வந்துருச்சுன்னா சமாதானம் இருக்குமா? போயிடுமா? இருக்காது. துக்கம் வந்துருச்சுன்னா சமாதானம் இருக்காது. அப்ப சமாதானத்தோடு இருந்த ஆபிரகாம் இந்த வார்த்தை நிமித்தம் சமாதானம் போயிடுச்சு. ஆனாலும் தேவன் வாக்கு பண்ணின தேவன் அல்லவோ. எடுத்து வாசிங்க, 12 வாசிங்க அப்படியே. அடுத்து அங்க பாருங்க, அவனையும் ஒரு ஜாதி ஆக்குவேன் என்று ஆபிரகாம் இழந்து போன சமாதானத்தை அங்கே ஆண்டவர் உடன்படிக்கை நிமித்தம் கொண்டு வருகிறார். ஏசாயா 54:10 அழகா நம்ம வாசிச்சோம்ல, மலைகள் விலகினாலும் பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகி. அப்போ ஆபிரகாம் மேலே மனதுருகி ஈசாக்கை எப்படி ஒரு சந்ததியாய் ஆக்குவேனோ அதே போல இஸ்மவேலையும் நான் ஒரு சந்ததியாய் ஆக்குவேன்பான்னு அங்கே ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். என்னதான் இருந்தாலும் மகன்தான் இல்லையா? அந்த வலி ஆபிரகாமுக்கு இருக்கும் இல்லையா? அந்த வலியை உணர்ந்த தகப்பனாய் ஆபிரகாம் இருக்கிறாரு. அந்த ஆபிரகாமுடைய தகப்பனாய் கர்த்தர் தேவன் இருக்கிறபடினால இந்த சந்ததியும் நான் ஆசீர்வதிப்பேன், கவலைப்படாமல் அனுப்பிச்சு விடு அப்படிங்கிறார். ஆண்டவர் எவ்வளோ கிருபை நிறைந்தவர் பாருங்க. செல்ஃபிஷ் காட் இல்லைங்க. எனக்கு இவர் தான் வேணும், இவர் வேண்டாம் அப்படின்னு மனுஷன் நினைப்பான். தேவன் அப்படி இல்லை. ஆண்டவருக்கு எல்லாருமே வேணும். அவரை தேடுகிறவனும் வேணும், அவரை தேடாதவனும் வேணும். தவறு செய்கிறவனும் வேணும், தவறு செய்யாதவனும் வேணும். தவறு செய்கிறவன் ஏன் வேணும்னா, இனி அவன் தவறு செய்யாதபடிக்கு அவனை பாதுகாத்து கொள்ள அவனை ஆண்டவர் தன் பட்சத்திலே வைத்து விடுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இனி நாம் தவறு செய்கிற பிள்ளைகளாய் ஒரு காலம் இராதபடிக்கு தேவ சமூகத்தில் நம்மளை ஒப்பு கொடுக்கணும். அங்கே 14-13 வாசிங்க. அடிமை பெண்ணின் மகனும் அடுத்து 14. அப்படியே இருங்க. அங்க பாருங்க, ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து அப்பத்தையும் ஒரு துருத்தி தண்ணீரையும் எடுத்து ஆகாருடைய தோளின் மேல் வைத்து பிள்ளையும் ஒப்பு கொடுத்து அவளை அனுப்பிவிட்டான். அவள் புறப்பட்டு போய் பெர்சபாவின் வனாந்திரத்திலே அலைந்து திரிந்தாள் என்கிறது. அந்த அம்மா கூட ஒரு இடத்துல போய் உட்காரல, அமுச்சு விட்டுட்டாங்க, போகிறாங்க, கண் போன போக்கில் போகிறாங்க. அப்பமும் தண்ணீரும் காலியானதுக்கு அப்புறம் அழுகை அங்கே வருகிறது. வெறுமையானதுக்கு அப்புறம் தான் அநேகர் நம்மளுடைய வாழ்க்கையில் அழுகையே பார்க்க முடியும். அந்த வெறுமை ஆவதற்கு முன்பாக அழுது அவரிடத்துல நாம் அமரும் பொழுது வெறுமையின் நிலைக்கு நம்ம ஒரு காலம் போகிற பிள்ளைகளாக இருக்கவே மாட்டோம். அதுதான் ரொம்ப முக்கியம். நல்லா புரிஞ்சுக்கிங்க தேவ பிள்ளைங்களே. வெறுமையாய் ஆனதுக்கு அப்புறம் அழுகிறது ஒரு அழுகைன்னா,
வெறுமையை ஆகாதபடிக்கு அழுகிற அழுகைக்கு வல்லமை ஜாஸ்தி. வெறுமையை ஆகாதபடிக்கு அழுகிற அழுகைக்கு வல்லமை ஜாஸ்தி. அது ஒரு காலம் உங்களை வெறுமையை ஆக்காது, தோல்வி அடைய செய்யாது, வெக்கமடைய செய்யாது, மனிதருக்கு முன்பாக தலைகுனிய வைக்காது. அப்போ என்ன அர்த்தம்னா, எங்கே சுற்றி வந்தாலும் ஜெபிக்கிறவன் வெறுமையை ஆவது இல்லை. அவ்வளோதான். இதுதான் முக்கியம். எரேமியா அலங்கத்தை கட்டுவதற்கு ஜெபம் பண்ணியே 5 வருஷம் ஆனாலும் கட்ட முடியாத ஒரு காரியத்தை 52 நாளில் கட்டியிருக்கிறார். ஏன்? ஜெபிக்கிறவனால். ஜெபிக்கிறவனால் சொல்லுங்க, ஜெபிக்கிறவனால். சந்தோஷமா சிரிச்சிட்டு சொல்லுங்க, ஜெபிக்கிறவனால். அல்லேலூயா. அங்க எல்லாம் ஆகாருக்கு காலி ஆயிடுச்சு. அடுத்து வாசிங்க, 16 வாசிங்க. ஒரு நிமிஷம் இருங்க. ஆகாருக்கு யாரு மலை? ஆகார் யார மலையை போல நம்பி இருந்தா? கைவிட்டாரா? இந்த பிள்ளை யார மலையை போல நம்பி இருந்தது? சொல்லுங்க, தாய. ஆபிரகாம் கைவிட்டு ஆகார் தலையின் மேல அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுத்து அமுச்சு வச்சிட்டார். ஒரு மலை போயிடுச்சா? ஒரு மனுஷன் விட்டுட்டு போயிட்டாரா? பாசமா இருந்த மனுஷன். ஆகார் மறிச்சாங்களா? இல்லையே. கையில் இருக்கிற அப்பத்தை கொண்டு கொஞ்சம் தூரம் போனாங்க. உங்களை யார் வேணாலும் இன்னைக்கு கைவிட்டுருக்கலாம், நீங்கள் மறிக்கலையே. ஏன்? ஜீவ வார்த்தையான இந்த அப்பம் உங்களை வழி நடத்துகிறதுனால நீங்கள் மறிக்கிறதில்லை. சாவதில்லை, சோர்ந்து போவதே இல்லை. அல்லேலூயா. சோர்ந்து போவதே இல்லை. அங்கே 16, 17 வாசிங்க. ஒரு சரிங்க. தாயே பிள்ளைய ஓரமா ஒதுக்கி வச்சுட்டு, பிள்ளை யாரை நம்பி இருக்கு மலை போல? தாயே. தாய் யாரை நம்பினாங்க மலை போல? ஆபிரகாம. ஒரு டிக்கெட் போயிடுச்சு, தாயும் கையில் எதுவுமே விட்டுட்டாங்க. அங்கே தேவன் என்ன அழகாய் வார்த்தை வருகிறது பாருங்க. தேவன் பிள்ளையின் சத்தத்தை கேட்டார். தேவ தூதன் வானத்திலிருந்து ஆகாரை கூப்பிட்டு, ஆகாரே, உனக்கு என்ன சம்பவித்தது? பயப்படாதே. பிள்ளை இருக்கும் இடத்திலே தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். தேவன் அவன் சத்தத்தை கேட்டார். பிள்ளையே, நீ ஆண்டோட பிள்ளை நீ நினைக்கிற இல்லையா? உன் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார். நீ மலையை போல நம்பியிருந்த உன் வியாபாரம் கைவிட்டிருக்கலாம், மலையை போல நம்பின உன் பிள்ளைகள் கைவிட்டிருக்கலாம், மலையை போல நம்பின உன் காரியங்கள் உன்னை கைவிட்டிருக்கலாம். ஆனாலும் உன் அழுகையின் சத்தத்தை தேவன் கேட்டார். உனக்கு ஒரு நியாயம் செய்வார், உன்னையும் பெரிய ஜாதியாய் ஆக்குவார். நீ காத்திருந்து அமர்ந்திரு. தவறு உன் சுய புத்தின் மேல் அலைந்து திரியாதே. ஆகாரை போல நீ அலைந்து திரிவாயானால் உன் கையிலே இருக்கிற தண்ணியும் அப்பமும் தீர்ந்து போய்விடும். அலைந்து திரியாதபடிக்கு தேவ சமூகத்தில் காத்திருப்பாயானால் நீ இளைப்படைவது இல்லை. அலைகிறதுனால தானே மூச்சு வாங்குது, தண்ணி காலியாகுது. 4 தெரு போகிறதுனால தானே பசி எடுக்குது, கையில் இருக்கிற அப்பம் காலியாகுது. ஒரே இடத்துல ஒரு அப்பத்தை சாப்பிட்டு தண்ணியை குடிச்சிட்டு அமர்ந்திருப்போமே, ஆனால் அங்கே மன நிறைவோடு நல்ல நித்திரை வரும். அங்கே அப்பமும் தண்ணீரும் காலியாக வாய்ப்பே இல்லைங்க. சுய புத்தியின் மேலே சார்ந்து போகும் பொழுதுதான் அடி இடி மாதிரி நமக்கு விழுந்துகிட்டே இருக்கு. வெள்ளிக்கிழமை ஆண்டவர் தெளிவா எனக்கு உணர்த்த ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். நான் உனக்கு ஒரு தரிசனத்தை கொடுக்குறேன்னா அந்த தரிசனம் என்னுடையது, உன்னுடையதல்ல. அந்த தரிசனத்தை கட்டி தீர்க்கறதுக்கு உண்டான காரியத்தை செஞ்சு வச்சதுக்கு அப்புறம் தான் மகனே உனக்கு நான் தரிசனத்தை கொடுப்பேன். சும்மாவே உனக்கு தரிசனத்தை கொடுத்துட்டு இதை செய்ய நான் லேட் எடுக்க மாட்டேன். அந்த தரிசனத்துக்கு உண்டான எல்லா காரியங்களும், சாலமோன் ஆலயத்தை கட்டுவதற்குண்டான சகல காரியங்களையும் தாவீதின் காலத்திலே ஆண்டவர் ரெடி பண்ணிட்டாரு. சாலமோன் காலத்திலே ஆலயத்தை கட்டி முடிச்சிட்டார். ஏன்?
அப்போ காட் ஒரு விஷனை கொடுத்தாருன்னா அந்த விஷனை நடத்தி முடிப்பதற்கு ப்ரொவிஷனை கொடுப்பாரு. உங்களை படைத்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. அது என்ன நோக்கம்னு கேளுங்க. உங்கள் போராட்டத்திலேயே நீங்கள் அமிழ்ந்து மரிக்க அவர் விரும்புகிற தேவன் அல்லவே அல்ல. உங்கள் போராட்டத்திலே இருந்து உங்களை மீட்டெடுத்து அநேகருடைய போராட்டத்திலே உங்களை அவர்களை வழி நடத்தக்கூடிய பிள்ளைகளாய், பாத்திரமாய், பணிவிடைக்காரர்களாய், ஊழியக்காரர்களாய் கர்த்தர் உங்களை தெரிஞ்சு கொண்டிருக்கிறாருங்க. விட்டுட்டு வெளியில வாங்க. இன்னைக்கு தைரியமா கர்த்தருக்காக நான் நிப்பேன்னு சொல்லுங்க பார்க்கலாம். வைராக்கியமாய் என் வாழ்க்கையில ஒரு நாளைக்கு ஒரு வாட்டினாச்சோ நான் காணாத சகோதரிடத்துல சுவிசேஷத்தை சொல்லுவேன் என்று ஒப்பு கொடுங்க. உங்களுக்கு நித்திய சமாதானம் உங்கள் தலைமுறை வரைக்கும் இருந்துகிட்டே இருப்பாங்க. இன்னைக்கு நான் எனக்கே ஜெபம் பண்ண முடியாத நிலையில இருக்கிறேன் அப்படிங்கிற அவல நிலை தான் இன்னைக்கு அநேக ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு இருக்குது. அப்படி ஆண்டவர் நம்மளை படைக்கலைங்க. அம்மா, என் நாமத்தினால் நீ எதை கேட்டாலும் தருவேன்னு சொல்றாரு. என் நாமத்தினால் நீ எதை விரட்டினாலும் விரட்டுவேன்னு சொல்றாரு. அவர் நாமத்தை பயன்படுத்த முடியாதபடிக்கு சத்ரு உங்கள் அவயங்களை கட்டி வைத்திருக்கிறான். அவைகளை சுட்டெரிக்கக்கூடிய வல்லமை உங்கள் ஜெபத்திலே உண்டு. எத்தனை பேர் இந்த வாரம் முழுக்க நல்ல குடும்ப ஜெபம் பண்ணியிருக்கிறீங்க? 1 மணி நேரம், 1 மணி நேரம், மினிமம் 1 மணி நேரம். 10 நிமிஷம் 5 நிமிஷம்லாம் இந்த காக்கா ஜெபம், குருவி ஜெபம்லாம் இல்லை. இப்படி சொல்லி பார்க்குறேன். இந்த வாரத்தில் நீங்கள் குடும்ப ஜெபமே பண்ணலன்னா நான் ஜெபிக்க வேண்டிய சூழ்நிலைக்கு வந்துடுவீங்க. நான் சொன்னால் நீங்கள் எல்லாருமே பயந்து ஜெபம் பண்ணுவீங்க. ஆன்டி பிடிச்சிட்டாங்க பாயிண்ட்டை. இன்னும் தூய தமிழில் சொல்லணும்னா 1 மணி நேரம் ஜெபிக்காதவங்க பெட்டிக்குள்ளே இருப்பீங்கப்பா, நான் வந்து ஜெபம் பண்ணுற சூழ்நிலை வந்துடும்னு சொன்னால் இன்னைக்கு பாருங்க, இன்னிலேருந்து எல்லாரும் ஜெபம் பண்ணுவீங்க. போகும்போதே கல்லு குத்திடும். ஐயோ பாஸ்டர் சொன்ன நந்துச்சு தீர்க்க தரிசனம் அப்படின்னு எங்கள் மிரட்டி ஆண்டவரை தேட வைக்கக்கூடிய காலத்தில் இன்றைக்கி கிறிஸ்தவ சமுதாயம் வந்துடுச்சிங்க. இதை விட அவளும் இந்த உலகத்தில் வேறு எதுவுமே இல்லைங்க. இதை விட அவளும் இந்த உலகத்தில் வேற எதுவுமே இல்லை. நல்லா சொல்கிறேன் கேளுங்க. நீங்கள் ஜெபிக்க 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 அநேகருக்கு ஆசீர்வாதத்தை கூறுகிற பிள்ளைகளா இல்லை, ஆசீர்வாதத்தை கொடுக்கிற பிள்ளைகளா உங்கள் கைகளை கர்த்தர் மாற்றுவேன்னு திரும்ப திரும்ப சபைக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறார். சீரியஸாக சொல்கிறேன். ஏன் மனசு கட்டப்பட்டதாக இருக்குதுன்னா, நீங்கள் வானத்தின் கீழே இருக்கிற பல காரியங்களை நேசிக்கிறதுனால. ஆண்டவரே 3 வாட்டி கூட இறங்குற எடுத்து அடுத்து புசின்னு பேதுரு பயந்துட்டு வேணாம்ப்பா வேணாம்ப்பா வேணாம்ப்பாங்கிறார். வேணாங்கிறார். அதுதான் உணர்வு. அதுதான் தேவன் நமக்குள்ளாக இருக்கிற ஒரு உணர்வு. அவரே சொல்ல, இல்லைப்பா நான் தான்ப்பா உனக்கு கொடுக்குறேன், சாடுப்பா. இல்லைப்பா வேண்டாம்ப்பா, எனக்கு வேண்டாம்ப்பா, வேண்டாம். அந்த போதும் வேண்டாம் அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே அமுங்கி குலுங்கி பெருகத்தக்கதான ஆசீர்வாதம் வரும். எனக்கு இன்னும் வேணும், எனக்கு இன்னும் வேணும்னு சொல்லும் பொழுது, இன்னும் வேணும் என்பது வேணும் சொல்லும் பொழுது பெற்றுக்கொள்வோம். ஆனால் அங்கே மன நிறைவு இருக்க, சமாதானம் வேணும்னு நினைப்போம், சமாதானம் கிடைக்கவே கிடைக்காது. இது கிடைச்சா எனக்கு சமாதானம் வந்துடும் நினைப்போம், கிடைச்சிடும். அது கிடைச்ச அடுத்த செகண்டே அது போனதுக்கப்புறம் சமாதானம் போயிடும். ஆனால் தேவனுடைய வார்த்தையோ நித்திய சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். பாருங்க, அங்கே பாருங்க, கைவிடப்பட்ட நிலையில் ஆகார் நிற்கிறார், கைவிடப்பட்ட நிலையில் இஸ்மவேல் இருக்கிற குழந்தை இருக்குது. ஆனால் ஆபிரகாமையும் தேவன் எதுவும் சொல்லலை, ஆகாரையும் தேவன் எதுவும் சொல்லலை. பிள்ளையின் அழுகுரலை கேட்டு மனதுருகி தேவ தூதனை கொண்டு பேச, ஆகாரே நீ ஏன் கலங்குற? பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்டார். அங்கதாங்க அந்த கோடு இட்டு அண்டர்லைன் பண்ணும், பிள்ளையின் சத்தத்தை. அப்ப யாருடைய சத்தத்தை ஏசப்பா கேட்கிறாரு? அப்ப நீங்களும் நானும் இன்னைக்கு பிள்ளையா இருக்கிறோமா? ஃபர்ஸ்ட் கேள்வி அதுதாங்க. உடன்படிக்கை பண்ணுவதற்கு நீங்களும் நானும் பிள்ளையா இருக்கிறோமா? ஹல்லேலூயா. ஜெபிக்கிறதுனால அவர் பிள்ளையா மாறிட முடியாது, பிரசங்கம் பண்ணுகிறதுனால அவர் பிள்ளையா மாறிட முடியாது, சபைக்கு காணிக்க கொடுக்கறதுனால அவர் பிள்ளையா மாறிட முடியாது. அவர் பிரமாணங்களை கை கொள்கிறதுனால் மாத்திரமே அவர் பிள்ளையா மாற முடியும். எதையா அவர் பிரமாணம்? நான் உங்களில் அன்பாய் இருக்கிறது போல நீங்களும் ஒருவருக்கு ஒருவர் அன்பாய் இருங்கள். அதுதாங்க பிரமாணம். இதை செய்கிறவன் தான் அவருடைய பிள்ளைன்னு மார்த்தட்டி சொல்ல முடியும். தகப்பன் செய்கிறவன் தான் அவருடைய பிள்ளையா இருப்பானே தவிர, தகப்பன் செய்கிறதை செய்யாதவன் அவருடைய பிள்ளையா இருக்கவே முடியாது. அப்படின்னு கணக்கெடுத்து பார்த்தோம்னா இத்தருச்சபையில் நம்ம யாருமே அவருடைய பிள்ளைகள் கிடையாது.
பரலோகத்தின் கதவு நமக்கு அடைக்கப்பட்டுடும். அல்லேலூயா. அப்ப அங்க பிள்ளையின் சத்தத்தை தேவன் கேட்கிறவராக இருக்கிறார். எச்சரிப்பும் வேணும், ஆசீர்வாதமும் வேணுங்க. நான் முதல்ல எச்சரிக்கப்பட்டவனா இருந்துட்டேன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்கிறவனா இருப்பேன். கடல்ல போகிறோம், இந்த அளவு வரைக்கும் தான் நீங்கள் தண்ணியில் போகணுன்ற எச்சரிப்பை நான் பார்த்துட்டு அந்த அளவுக்கு முன்னாடி நான் எவ்வளோ நேரம் வேணாலும் சந்தோஷமாக நின்று குளிக்க முடியுமா? குளிக்க முடியாதா? குளிக்க முடியும்ல? முடியுமா முடியாதா? சொல்லுங்க, முடியுமா? முடியுமா? ஒரு எச்சரிப்பு பலகை இருக்கு, இந்த அளவுக்கு மேலே நீங்கள் போகாதீங்க அப்படின்னு அந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து அந்த தண்ணியில் ஜாலியாக நிற்கிறோன்னா நீங்கள் கால் வலிக்கிற வரைக்கும், உங்கள் புத்தி போதுன்னு சொல்கிற வரைக்கும் நீங்கள் நின்று சந்தோஷமாக விளையாட முடியுமா? விளையாட முடியாதா? எச்சரிப்பை மீறி ஒரு அடி அந்த இடத்தை தாண்டி எடுத்து வைக்கும் பொழுது 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஆளே காணாமல் போயிடுவான். ஏன்? அடிச்சு தள்ளிட்டு போயிடும். எச்சரிப்புக்கு கீழ்ப்படிந்து நின்ன இடத்துல நின்று காலம் முழுக்க சந்தோஷப்படுறது எப்படி இருக்குது? நான் எச்சரிப்பை மீறி தேவன் கொடுக்குற சமாதானத்தை கெடுத்துக்கொண்டு என் சுய புத்தின் மேல சார்ந்து நான் போறேன், எல்லாமே பார்த்துப்போன்னு போயிட்டு எல்லாத்தையும் தொலைஞ்சிட்டு ஆளே இல்லாம மாறுறது எப்படி இருக்குது? தேவ பிள்ளைங்களே, எது வேணும் உங்களுக்கு? கோட்டுக்கு முன்னாடி நிற்க போறீங்களா? கோட்டை தாண்டி போக போறீங்களா? சொல்லுங்க. கோட்டுக்கு முன்னாடி நிற்க போறீங்களா? கோட்டை தாண்டி போக போறீங்களா? 60ல் போனால் போகிற பிரயாணத்தை நன்மையாக முடியலாம். 150ல் போனீங்கன்னா பிரயாணத்தின் இடத்த போய் சேருவோமானே டவுட்டு தான். இல்லை, நான் 60லேயே பொறுமையாக போய்க்கிறேன். என் வாழ்க்கை 60லேயே போனாலும் போய் சேர்ந்துருவேங்க நல்ல இடத்துல. நான் 150ல் போகணும்னு நினைக்கிறேன், 108ல் போயிடுவேன். அவ்வளோதான் வித்தியாசம். அவ்வளோதாங்க வித்தியாசம். மரணமும் ஜீவனும் நாவினால் அறிக்கை பண்ணுகிறதுனால உண்டாகும். நன்மையும் தீமையும் நம் தேவன் நமக்கு கொடுத்துருக்கிறாரு. அங்கே ஒரு நன்மையை வச்சிருந்தாரு, தீமையை பறிச்சதுனால இன்னைக்கு மனுக்குலம் வந்து சமாதானம் இல்லாமல் இருக்குது. ஆனால் அந்த சமாதானத்தை திரும்ப கொடுப்பதற்காக தன் இரத்தத்தினால் உடன்படிக்கை பண்ணின கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது நம் சத்தத்தை அவர் கேட்கிறவராக இருக்கிறார். அதனால தான் சொன்னேன், பிள்ளையின் சத்தத்தை நீங்களும் நானும் பிள்ளையா இருக்கிறோமா? என் மனம் போன போக்கில், என் நடக்கையில், என் உடையில், என் ஆடையில், என் பார்வையில், என் சுய இச்சையின் மேலே நான் எல்லாவற்றையும் செய்கிறவனாக இருப்பேன். ஆனால் அவர் பிள்ளையாக இருக்கணும்னு நினைப்பேன். ஆனால் அவர் பிள்ளையாக இருக்கவே முடியாதுங்க. தகப்பனுடைய பிள்ளையா இருக்கணும்னா எச்சரிப்பின் பலகைக்கு முன்பாக நான் நிற்கிறவனா இருக்கணும். இந்த இடத்தை நீ தாண்டினா ஆழமுள்ள பகுதி தாண்டாதே என்கிற போர்டை நான் பார்த்துட்டு அந்த போர்டுக்கு முன்னாடி நான் நிற்கிறேன்னா எனக்கு மரணம் வர வரைக்கும், அவர் வருகிற வரைக்கும் என்னை ஜீவனோடு வைக்கிற நாள் முழுவதும் நான் சந்தோஷமா இருப்பேன். இல்லை இதை தாண்டி போனால் என்ன இருக்குது நான் பார்க்க போவேன், நான் சமாதானம் இதை தாண்டி போனால் நிறைய கிடைக்குமான்னு சொல்லிட்டு சுய புத்தியின் மேலே போய் சாரும் பொழுது கீழே ஆழ்குழியில விழுந்து காணாமல் போனவர்கள் அநேகராக இருக்கிறாங்க. நம்ம அப்படி போயிடக்கூடாது. எனக்கு உண்டானவைகளை நான் போதுன்னு சொல்லி, எனக்கு உண்டானவைகளை கர்த்தர் என்னை நடத்துவான்னு சொல்லி சமாதானத்தோடு இருக்க பழகிடுவோம்னா நித்திய காலமாய் தேவனுடைய உடன்படிக்கை நம்ம மேலே நிலச்சிக்கிட்டே இருக்கும், நம்ம சந்ததி மேலே நிலச்சிக்கிட்டே இருக்கும். அழகா சொல்ல, திக்கற்றவளே, கைவிடப்பட்டவளே, நீ எண்ணி கலங்காதே, நான் உன் கூட இருக்கிறேன்னு தேவ வார்த்தை வருதே. ஏன்? காணாமல் போன நம்மை கண்டெடுத்தவராய் அவர் இருக்கிறபடியினால நம்மை நடத்துகிற தேவனாய் அவர் இருக்கிறார். அல்லேலூயா. மனதுருக்கம் தாங்க, மனதுருக்கம் தான். ஆகார் சொல்றா, பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். எடுத்து வாசிங்க சிஸ்டர் 18. தேவன் அவளுடைய கண்களை திறந்தார். அப்பொழுது அவள் ஒரு தண்ணீர் துறவை கண்டு துறவியிலே தண்ணீர் நிரப்பி பிள்ளைக்கு குடிக்க கொடுத்தாள். போதுங்க, அங்க அவனுடைய பிளெஸிங் வருது. அங்க என்ன முதல்ல பார்த்தாருன்னா, நீ எழுந்து பிள்ளையை எடுத்து அவனை உன் கையில பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று மீண்டும் ஆண்டவர் உடன்படிக்கை பண்ணுகிறார். இது ஆகாருக்கு சமாதானத்தை கொடுக்குது.
ஜாதி ஆக்குவேன்னு சொன்னவர் அப்படியே விட்டுட்டு போல, அடுத்த நொடியே தேவன் அவனுடைய கண்களை திறந்தாராமா. பக்கத்திலேயே ஒரு துறவண்டை இருக்கு, பக்கத்திலேயே ஒரு ஆசீர்வாதத்தை வச்சிருப்பேன், நமக்கு தெரியாது. நான் சில வேளையில் அலைந்து திரிகிறவனா இருந்த நாட்கள் உண்டு. சில காரியங்களுக்காக சில மனிதர்களிடத்தில் போன நாட்கள் உண்டு, சில சுய முயற்சிகள் மேற்கொண்ட நாட்கள் உண்டு. அலைந்து திரிந்து சோர்ந்து போய் படுத்த நாட்கள் தான் அதிகமாக இருந்ததே தவிர, அலைந்து திரிந்ததுனால நான் வெற்றி அடைஞ்சேன்னு ஒரு நாள் உண்டு. நான் அது இல்லவே இல்லைங்க. அதை படுத்துக்கிட்டு தேவனேன்னு அன்னார்ந்து கேட்கும் பொழுது பக்கத்தில் வச்சிருப்பாருங்க. நான் எதுக்காக அலைஞ்சனோ அது பக்கத்திலேயே இருக்கோங்க. அதான் ஆண்டவர் கை கட்டுற தூரத்தில் வச்சிருப்பாரு. ஆனால் நம்ம கண்ணு கெட்டுற தூரத்தை பார்த்துக்கின்னு இருக்கோம். இது பாருங்க, கை கெட்டுற தூரம் இது எப்படி இருக்கு, கண்ணு கெட்டின தூரம் இது எப்படி இருக்கு. இப்படி சொல்லுவோம், தண்ணி பாட்டில் கை கெட்டுற தூரத்தில் இருக்கா? ஓகே, இப்போ தண்ணி வேணும், சரியா? இப்போ ஒரு பெரிய சூப்பர் மார்க்கெட் தேரடியில் இருக்கு. அந்த சூப்பர் மார்க்கெட் நினைச்சீங்கன்னா அங்க தண்ணி பாட்டில் இருக்கு, தெரியுதா? இல்லைங்க, மனக்கண்ணில் தெரியுதா? இப்போ நீல்கிரிஸ் இருக்கு, அங்கே தண்ணி பாட்டில் கண்ணை மூடினா அந்த ரேக்கில் தண்ணி பாட்டில் இருக்குங்கிறது உங்களுக்கு தெரியுது. அதை இப்போ ஈஸியாக எடுக்க முடியுமா? கை கெட்டுற தூரத்தில் இருக்கிறது ஈஸியாக எடுக்க முடியுமா? அதுதாங்க தேவ வார்த்தை. கை கெட்டுற தூரத்தில் தேவ வார்த்தை இருக்குது. இந்த வார்த்தையை நான் உட்கொள்ளலை, இந்த வார்த்தையை நான் பொறுக்கிக் கொள்ளலை, இந்த வார்த்தையை நான் எடுக்கலை. ஆனால் இந்த வார்த்தை கை கெட்டுற தூரத்தில் இருக்கிறதுனால இதை நான் அற்பமாக எண்ணுகிற மனுஷனாக இருக்கிறபடினால இதை வைத்து விட்டு எங்கோ கண்ணுக்கு தெரியாத ஒரு வார்த்தையை, கண்ணுக்கு தெரியாத ஒரு உதவியை, கண்ணுக்கு தெரியாத ஒரு சமாதானத்தை தேடிக்கொண்டிருக்கிறவனாய் நான் இருக்கிறேன். ஆனால் எனக்கு சமாதானத்தை கொடுக்குற வார்த்தை என் கை கெட்ட தூரத்தில் இருக்கு. இந்த வார்த்தையை நான் எடுக்கும் பொழுது என் கண்கள் திறக்கப்பட்டதாயும், என் செவிகள் கேட்கப்படுகிறதாயும், என் மந்தமுள்ள நாவு பேசப்படுகிறதாயும், நான் அழிந்து போகக்கூடிய இழந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறதாயும் அல்ல. இந்த வார்த்தை என் கை கட்டுகிற தூரத்தில் இருக்குது. இதை நான் பெற்றுக்கொள்வேனே ஆனால் என் தகப்பன் எனக்காக சொன்ன உடன்படிக்கை நிச்சயம் 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 நிறைவேறுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்கள் பிள்ளைகள் சுகித்து செழித்து வாழணும்னா நீங்கள் வேதத்தை கைகளை ஏந்தி நீங்க வாசிங்க. தூரக்க இருக்கிற பிள்ளைகளுடைய நிலைகள் மாறுங்க. அவன் இப்படி ஆயிடுவானா, இப்படி ஆயிட்டா நல்லா இருக்கும், கண்ணு கெட்டாத ஒன்றை கற்பனை பண்ணி கொண்டு அழிந்து உங்கள் சமாதானத்தை கெடுத்து கொள்ளாதீங்க. கண்ணு கெட்டின இந்த தேவ வார்த்தையை நீங்கள் காணும் பொழுது இந்த வார்த்தை உங்களுக்குள்ளாக கிரியை செய்து கண்ணுக்கு எட்டாத காரியங்களை கண்களுக்கு முன்பாக கொண்டு வந்து நிறுத்தி வைக்கிறவர் தாங்க தேவன். தன் துருத்தியிலே தண்ணீர் இல்லாதபடி இருந்தபடினாலே ஆகார் தன் மகனை விட்டு விட்டு ஒதுங்கி போனவள், அம்பு எய்கிற தூரத்திலே விட்டு விட்டு போய் அமர்ந்தவளாய் இருக்கிறார். ஆனால் தேவன் ஆகாரிடத்தில் பேசின பொழுது அவள் கண் திறக்கப்பட்ட பொழுது பக்கத்திலே ஒரு துறவண்டையை பார்த்தார். பிள்ளைக்கு தண்ணீரை எடுத்து கொடுத்தார். அம்மா, உன் பிள்ளை நீ நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும் கற்பனை பண்ற, ரைட்டு. உன் பிள்ளை நல்லா இருக்காதபடிக்கு காரணம் நீதான். உன் பிள்ளை அழிஞ்சு போகக்கூடிய காரணத்துக்கு காரணம் நீதான். ஏன் இந்த வார்த்தையை விட்டுட்டு உன் கற்பனையில உன் சுயபுத்தியின் மேல நீ சார்ந்து இருக்கிறபடினால உன் குடும்பத்தில் அந்த தரித்திரங்கள் ஒட்டி கொண்டு இருக்கிறது. இந்த வேத வசனத்தை பார்ப்பதற்கு அழுவாயனால் பிள்ளையே நீ அழாது, உன் சத்தத்தை நான் கேட்டேன் என்று தேவன் உன்னிடத்தில் வருகிறவராய் இருக்கிறார். உன் நிந்தையை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாய், உன் கஷ்டத்தை குறித்து நீ அழுது கொண்டிருக்கிறாய், உன் வேதனையை குறித்து அழுது கொண்டிருக்கிறாய். அந்த சத்தத்தை தேவன் கேட்க மாட்டாருமா? உங்களை நான் பார்க்கலையேப்பா, உங்க பிரசன்னத்தை நான் உணரலையேப்பா, உங்க அபிஷேகத்தை நான் பெற்றுக்கொள்ளலையேப்பா, ஆதியிலே வைத்த அன்பை நீ மீண்டுமா எழுப்பி நீ அழுவாயானால் அங்கே தேவ வார்த்தை உனக்காய் வருகிறது. மகளே நீ அழாதே, உன் அழுகையை நான் கேட்டேன், பிள்ளையே நீ அழாதே. அப்போ சொல்லுவாரியா, நீதான் என் மகன், நீதான் என் மகன். அதை விட்டுட்டு இது நடந்துருமா, அது நடந்துருமா, அப்படி ஆயிடுமா, இப்படி ஆயிடுமா. ஆனா என்னங்க, கர்த்தர் இருக்கிறார்ல, அவரை மீறி யாருங்க உங்களை தொட முடியும்? அவரை மீறி யாருங்க உங்களை நேசிக்கிறவரை அடிச்சிட முடியும்? உங்க குடும்பத்தை யாராலங்க அழிக்க முடியும்?
அந்த வைராக்கியம் வேணுங்க. அந்த வைராக்கியம் வேணும். கஷ்ட பாதையில் நடக்கிற வேளையில் நான் சொல்ல ஒரு காரியம், ஆண்டவரே எதனா ஒன்று ஆனா என் குடும்பத்தை பார்த்துக்க நீங்கள் இருக்கிறீங்க, அவ்வளோதான். அந்த அந்த மன சோகம் எங்கே போய்டோன்னே தெரியாது. என் வீட்டில் அடிக்கடி சொல்லுவேன், என்னை சார்ந்து இருக்காது, எப்பவுமே என்னை சார்ந்து இருக்காது. செத்து போயிட்டேன்னா என்ன பண்ணுவேன்? இதே வார்த்தை தான் சொல்லுவேன். நான் இல்லைன்னா என்ன பண்ணுவேன்? அவ்வளோதான். ஒரு மனுஷனை தான் சார்ந்து இருக்கும் பொழுது அது விக்கிர ஆராதனையாக மாறிடுது. சுயபலத்தை சார்ந்து இருக்கும்போது அது விக்கிர ஆராதனையாக மாறிடுது. தேவனை சார்ந்து இருக்கும் பொழுது தான் அங்கே பரிபூர்ணமாய் தேவ ஆசீர்வாதம் வருது. இன்றைக்கி நம்ம அநேக வேலையில் ஆசீர்வாதத்தை இழக்கிறதுக்கு காரணம், என் புத்தியின் மேலே சாடுறேன், என் படிப்பின் மேலே சாடுறேன், என் அறிவின் மேலே சாடுறேன், என் வேலையின் மேலே சாடுறேன், என் வியாபாரத்தின் மேலே நான் சார்ந்திருக்கிறேன். இல்லைங்க, எல்லாவற்றையும் ஒதுக்கிவிட்டு தேவன் மீது நான் தேவனை அன்பு வைத்து சார்ந்து கொண்டு இருப்பேனே. ஆனால் கர்த்தர் என்னை நடத்துகிறவராக இருக்கிறார். உங்கள் பிள்ளை எப்படி இருக்கணும் நீ ஒரு தாய் நினைக்கிறது தப்பு கிடையாது. ஆனால் அந்த தாயானவள் எப்படிப்பட்டவளாக இருக்கணும்னா, அந்த பிள்ளை அழுகிறதை கேட்டு அவள் அழுகிறவளாய் மாறி தேவனிடத்தில் மகனாய் மாறும் பொழுது பிள்ளைக்குண்டான ஜீவ ஊற்றை அவள் பக்கத்திலேயே வச்சிருப்பார். தண்ணிக்காக அலைந்து திரிந்தவளை கடைசியாக எங்கே கொண்டு வந்து நிறுத்திருக்கிறாரு? கண்களை திறந்து பார்த்தா பக்கத்தில் இருக்கும். தேவனை விசுவாசிங்கம்மா. உங்கள் பிள்ளைங்க சந்தோஷத்தோடு உங்கள் கண்களுக்கு முன்பாக அவங்களுக்கு ஒரு நல்ல திருமணம் நடந்து அவங்களுடைய சந்ததியோடு அமர்ந்திருக்கிறத நீங்கள் கண்ணால் காண்பீங்க. இன்றைக்கி அநேக தாய் தகப்பன்மார்களுக்கு தன் பிள்ளையனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்குங்கிற பயம் இருந்துக்கிட்டே இருக்குது. இல்லைங்க, அப்படி இருக்கக்கூடாதுங்க. தாய் தகப்பன்மார் பிள்ளைகளுக்கு உண்டானவைகளை சேர்த்து வைக்கணும். கர்த்தர் பார்த்து கொள்வார் நம்பிக்கை இருக்கணும். அதே சமயம் சேர்த்து வைக்கணும். ஏன்னா என்ன பாப்பார் ஆண்டவர், உன் கையில் எண்ணெய் இருக்குது, கொஞ்சோண்டு எண்ணெய் இருக்குது, எடுத்துகிட்டு வா. அந்த எண்ணெய் நிமித்தம் சமாதானத்தை அருளை பண்ணுகிற தேவனாக இருக்கிற. உன் கையில் எண்ணெய் இருக்குது, கொஞ்சம் அப்பா இருக்குது, எடுத்துகிட்டு வா, எனக்கு கூட சமாதானத்தை உண்டு பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். நம்ம கையில் ஏதாவது இருக்கணும். என் கையில் இன்னைக்கு ஒன்றுமே இல்லை, பரவாயில்ல, அழுவோம். ஆண்டவரே எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கப்பா, எனக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணுங்கப்பா. நான் நேற்று இரவு வேளையில் ஒரு செய்தி ஒன்று கேட்டேன். உண்மையாலுமே சொல்கிறேன், அது ரொம்ப டச்சிங்காக இருந்தது அந்த செய்தி. ஒரு அம்மா அவ்வளோ கடனா, அந்த ஊழியக்காரர் சொல்கிறார், அவ்வளோ கடன். அந்த அம்மா வேற எங்கேயோ ஒரு சபைக்கு போகிறவங்க, ஆறுதல் கிடைக்குமேன்னு சொல்லிட்டு தனக்கு நெருங்கிய நண்பர் இடத்துல, சொந்தக்காரங்க இடத்துல போயிட்டு தன் கவலைகளை சொன்னாங்களாம். அப்போது அந்த அம்மா கவலைகளை சொல்லும் பொழுது அந்த கேட்ட சொந்தக்காரங்களுடைய வாயிலேருந்து வந்த ஒரு வார்த்தை என்னன்னா, சொந்தக்காரங்க நல்லா புரிஞ்சுக்கிங்க, சொந்தக்காரங்க அசல் இல்லை, உனக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னா இன்னும் ஒரு மாதத்துல நீ சூசைட் பண்ணி செத்து போயிடுவ, நான் பார்க்க தான் போகிறோம் அப்படின்னாங்களாம். வேதனைன்னு போய் எங்கே போய் ஆறுதல் தேடி போனாங்க? ஒரு மனுஷன் இடத்துல. அவங்க சொன்னாங்களா, இன்னும் நீ ஒரு மாதத்துல தான் இருப்பேன்னு நினைக்கிறேன், உன் பிரச்சனைக்கு நீ சூசைட் பண்ணிப்ப அப்படின்னு. ஆனால் அந்த தாயானவள், அந்த அம்மா இந்த ஐயா ஊழியக்காரர்கிட்ட சாட்சி சொன்னாங்களா, ஒரு மாதம் கழிச்சு இப்படிப்பட்ட வார்த்தை எனக்கு சொன்னாங்க, செத்து போயிடுவேன்னு. ஆறுதலுக்காக அவங்க வீட்டுக்கு போனேன், மனவேதனை அடைஞ்சு தான் நான் வந்தது மிச்சமே தவிர ஆறுதல் கிடைக்கல. ஆனால் இன்னைக்கு ஒரு மாதம்தான் ஆச்சு, என் எல்லா பிரச்சனையும் கர்த்தர் நீக்கி போட்டுட்டார். அப்போ பாருங்க, மனுஷன் பார்வைக்கு அற்பமா எண்ணப்படுகிறோம், ஆனால் அவங்க தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கும் ஒரு இரவு தாங்க. நீங்கள் நம்ம நினைக்கிறோம் இந்த வாழ்க்கை இப்படியே துக்கத்தோட என் வாழ்க்கை முடிஞ்சிடும், துக்கத்தோட பெட்டியில் போவன்னு. இல்லைங்க, பெட்டிக்குள்ளே போகிறதுக்கு முன்பாகவே உன் துக்கம் எல்லாம் சந்தோஷமாக மாற வைக்கக்கூடிய வல்லமை அவரிடத்துல இருக்கு. அவர் மேலே நம்பிக்கை வைங்க. சுயபலத்தின் மேலே சாராதிங்கன்னு சொல்ல, சுயபலம் குதிரையோ யுத்தத்துக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால். ஒரு ஆண்டவர் வேலை செய்ய சொல்கிறாரு, பிரயாசப்பட சொல்கிறாரு. அந்த பிரயாசத்துக்கு முன்பாக தேவனை கூப்பிட சொல்லுகிறேன், என் கூட வாங்கப்பான்னு கூப்பிட சொல்கிறார். இதுதான் ஆண்டவருடைய பிள்ளைங்களுக்கு கஷ்டமாக இருக்குது. இங்கே தான் ஆண்டவரோட பிள்ளைங்க கீழே விழுறோம். இல்லைங்க, கூப்பிட்டு பாருங்கள், எழுப்பி நில்லுங்க, தைரியமாக கர்த்தருக்காக விடக்கூடிய விஷயங்களை நீங்கள் விட்டு நின்று பாருங்கள், அனாதையாக நில்லுங்கம்மா. இந்த தூய தமிழை சொல்கிறேன், எது மேலேயும் நம்பிக்கை இல்லாமல், பணத்தின் மேலே எது மேலேயும் நம்பிக்கை இல்லாமல் தேவன் தான் எல்லாம் தனியாக நின்று பாருங்கள்.
மலையை போல கோலியாத்து வந்தான். யுத்த குதிரைகள் சேனைகள் எல்லாம் நிற்குது. அவன் வந்து நிற்கும் போது அத்தனை குதிரை சேனைகளும் பயப்படுது. ஒருத்தன் தனி ஒருவனா சின்ன பிள்ளை வந்து நிற்கிறானா என்னங்க, மலையே வந்தாலும் எனக்குள்ள நான் ஆராதிக்கிற தேவன் இருக்கிறாருங்கிற நம்பிக்கை வரும்பொழுது அந்த சிறியவன் வீசின ஒரு கல்லில் அவன் மடிதான் என்று வேதம் இன்றும் சொல்லுகிறது. இன்றும் நாம் வாசிக்கிறோம், இன்றும் அதை விசுவாசிக்கிறோம்னா கோலியாத்தை போல எத்தனை மலைகள் வந்தாலும் ஓடி போயிடுங்க, ஓடி போயிடுங்க. கவலையே படாதீங்க. உங்கள் கணவன் இப்படி தான் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா அந்த வாழ்வை கர்த்தர் உங்கள் கணவனுக்கு கொடுப்பாராங்க. என் மனைவி இப்படியாக இருக்கணும்னு நீங்கள் கணவன்மார்கள் நினைப்பீங்கன்னா அந்த வாழ்வை கர்த்தர் உங்கள் மனைவிக்கு தருவாராக. தாயும் தகவனும் என் பிள்ளைகளுடைய வாழ்வு இப்படியாக இருக்க வேண்டும் நினைப்பீங்கன்னா அந்த வாழ்க்கையை நீங்கள் உங்கள் கண்கள் காண உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் தருகிறவராக இருப்பாராக. உங்கள் குடும்பம் இப்படியாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீங்கன்னா அந்த நினைவுகளை கர்த்தர் அறிகிறவராக இருக்கிறார். ஏனென்றால் பிள்ளைகளாய் நாம் ஆனோம். எதனால? அவருடைய விலையேற பெற்ற ரத்தம் சிந்தப்பட்டதுனால நாம் பாவிகளாய் இருந்த நாம் அவருடைய பிள்ளைகளாய் நாம் மாறினோம். அப்போ பிள்ளைகளாய் மாறின நாம் என்ன செய்ய வேணும்? நாங்கள் அநேகருக்கு சுவிசேஷத்தை சொல்லுகிற பிள்ளைகளாய் நம்ம மாறினாங்க. அவன் உலகத்தில் எந்த திருச்சபைக்கு வேணாலும் போட்டோம், ஏன் திருச்சபைக்கு வான்னு சொல்லாதபடிக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்லி ஏதாவது ஒரு சர்ச்சைக்கு போப்பா, அவ்வளவுதான். அதுதாங்க ஊழியம். அல்லேலூயா. அங்க பாருங்க, அதனாலதான் ஆபிரகாம் பெயர் வைக்கிறதுக்கு முன்பாகவே ஆகார் பெயர் வச்சாங்க. என்ன பெயர் வச்சாங்க? நீர் என்னை காண்கிற தேவன். நீர் என்னை காண்கிற தேவன். ஆபிரகாமு ஈசாக்கு இருக்கும்போது தான் பலிபீடத்தின் மேல பேர் வச்சாரு. ஆபிரகாமுக்கு முன்னாடியே ஒரு அம்மா ஏசப்பாவுக்கு ஒரு நாமத்தை கொடுத்துட்டாங்க, நீர் என்னை காண்கிற தேவன். நீங்க ஆண்டவருக்கு நாமத்தை சூட்ட போறீங்க. உங்க வாயில ஒரு நாமத்தை அவர் பெற்றுக்கொள்ள போகிறார். உங்க வாயில ஒரு நாமத்தை அவர் வைக்க போறார். அவர் உங்களை பார்க்கிற விதத்துல பார்க்கிறபடியினால உங்கள் துக்கங்கள், தொல்லைகள், கஷ்டங்கள் எல்லாம் போயிடுங்க. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் பெரியவராய் இருக்கிறார். உங்களுக்குள்ள உங்கள் கண்கள் மறைக்கப்பட்டதா இருக்கிறது, கண்கள் திறக்கப்பட போகுது. சொல்லுங்க. திறந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க போது உங்கள் ஆசீர்வாதம். கண்கள் திறக்க போது ஆசீர்வாதம் பக்கத்தில் இருக்கிறது தெரிய போகுது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. மல்கியா 2:5 வாசிங்க. அவளோடு பண்ணின என் உடன்படிக்கை ஜீவனும் சமாதானமுமாக இருந்தது. அவன் எனக்கு பயப்படும் பயத்தோடு இருக்க வேண்டும் என்று இவைகளை அவனுக்கு கட்டளையிட்டேன். அப்படியே அவர் என் நாமத்துக்கு பயந்தும் இருந்தான். அல்லேலூயா. மத்தேயு 24:35 வானமும் பூமியும் ஒழிந்து போம், என் வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை. அங்க பாருங்க, மல்கியால என் வார்த்தைக்கு அவன் பயந்து இருந்தான். சொல்லுங்க, பயப்படுறீங்களா? இதான் கேள்வி. துணிகரமாய் பாவங்கள் செய்கிறோம், துணிகரமாய் காரியங்களை செய்கிறோம், பயம் வரல இல்லைங்க. நீங்கள் விட்டு கொடுத்துடுங்க. நான் இன்னைக்கு தேவ பிள்ளைங்களை, யாருக்கு இந்த வார்த்தை வருதுன்னு தெரியல, விட்டு கொடுத்துடுங்க, உங்களை வித்துடுங்க. யாருக்கு? ஆண்டவருக்கு. நீங்கள் வித்துடுங்க. உங்களை நீங்கள் வித்து கொள்ளும் போது வித்துடும் போது வாங்க ஒருவர் வந்துட்டாரு, இயேசு கிறிஸ்து. அப்போ சொல்லுவார், என் வானமும் பூமியும் ஒழிந்து போகலாம், என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டா. கைவிட மாட்டார், கைவிட மாட்டார், விடவே மாட்டார். இயேசு கைவிடவே மாட்டார். தாயும் அவரே, தந்தையும் தாலாட்டுவார், சீராட்டுவார். தாலாட்டுவார், என்னை சீராட்டுவார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்க, யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். அவ்வளோதான். யார் கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். உன் துறவண்ட பக்கத்தில் இருக்கும் கண்கள் திறக்கப்பட்டாயிற்று. சொல்லுங்க. உன் ஆசீர்வாதம் பக்கத்தில் இருக்குது, உன் கண்ணு
திறக்கப்பட்டாயிற்று. அவ்வளோதான். கண்ணு திறந்துடுச்சுன்னா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியும். கண்ணு திறக்கப்படப்போகுது. தைரியமாக இருங்கம்மா. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சுபித்து செழித்திருப்பீங்க. வெக்கப்பட்டு நீங்கள் போவதே இல்லைங்க. ஒன்னே ஒன்று தான். இன்றைக்கும் திருச்சபை ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, என் பிள்ளைகள் இன்னும் குடும்பமாய் அமர்ந்து ஜெபிக்கிற நேரத்தை ஒதுக்கலன்னு ஆண்டவர் வெளிப்படுத்துகிறார். நான் பயமுறுத்தி அனுப்பலாம், அது தப்பு. பயமுறுத்தக்கூடாது. ஜெபிக்கலன்னா நீ செத்து போயிடுவான்னு சொல்லலாம், அது தப்பு. அவள்தான் 24 மணி நேரம் ஜெபிக்கிறவங்களாம் இருப்பாங்க. இந்த வார்த்தை சொன்ன உடனே நீ ஜெபிக்கலனா உனக்கு எதனா ஒன்று ஆகிடும் அப்படின்லாம் சொல்லி பயமுறுத்தலாம். இல்லைங்க, ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க, அந்த ஜெபம்லாம் கேட்கப்படாது. என் அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர ஸ்வீகாரத்தை எனக்கு கொடுத்துருக்கிறாருன்னா நான் அவருக்காக நான் நிற்பேன் அப்படின்னா அவர் எனக்காக வந்து நிற்கிறாரு. யோசிச்சு பாருங்கம்மா. இன்றைக்கும் உங்களுக்காக நின்னதுனால தான்மா இன்றைக்கி என்னால் பேச முடியுது, உங்களால் கேட்க முடியுது, நம்மளால் அல்லேலூயா சொல்ல முடியுது. நம்மளை அழிச்சிருந்தாருன்னா என்றைக்கோ நம்ம இருந்த இடத்துல மரம் வளர்ந்துருக்கோம். அழியாதபடிக்கு காத்து கொண்டிருக்கிறாருன்னா இந்த தெய்வத்தினுடைய மனதுருக்கம் இந்த உலகத்தில் வேற எந்த மனுஷக்கிட்ட வரப்போகுதுங்க? இல்லைங்க. மனுஷியை சார்ந்து போவோன்னா அழிஞ்சு போயிடுவோம். தேவனை சார்ந்து போவோனா நித்திய உடன்படிக்கை நம் மீதும் நம் குடும்பத்தின் மீதும் நம் சந்ததியின் மீதும் அவர் வருகை வரைக்கும் இருக்குங்க. அவரை தேடுவோங்க, அவருக்காக எழும்புவோங்க, அவருக்காக ஏதாவது ஒரு வேலை செய்வோம். உலகத்தில் இருக்கிற எத்தனையோ பேருக்கு வேலை செஞ்சிருக்கிறீங்க. மனைவி கணவனுக்காக, கணவன் மனைவிக்காக, பிள்ளைகள் தாய் தகப்பனுக்காக, வேலை செய்கிறவர்கள் முதலாளிக்காக, வியாபாரம் செய்கிறவர்கள் தங்களுடைய லாபத்துக்காக, இவைகளுக்கெல்லாம் வேலை செய்கிறதுக்கு நமக்கு நேரம் உண்டு, காலம் உண்டு, எல்லாம் உண்டு. என்னை படைத்த என் தகப்பனுக்கு நான் என்ன வேலை செய்கிறேன்? என்ன செய்கிறேன் ஏசப்பாவுக்கு? ஆனா அவரு மட்டும் எனக்கு எல்லாமே கொடுக்கணும் இல்லைம்மா. வேலைக்காரன் எஜமானுடைய வேலையை செய்கிற பொழுதுதான் எஜமானனுக்கு பாத்திரவானாய் மாறுகிறான். எஜமானன் இடத்திலே கூலியை பெற்றுக்கொள்ளுகிறான். நீ கூலியை பெற்றுக்கொள்வதற்கு எஜமானனாகிய இயேசு கிறிஸ்துக்கு என்ன செய்தாய்? இந்த கேள்வியோட கடந்து போங்க. வரக்கூடிய நாட்களில் கூலிகளை கையிலே அடங்காதபடிக்கு நீங்கள் களஞ்சியத்தில் சேர்த்து வைக்கிறவர்களாய் உங்கள் வாழ்க்கை நிலை மாறுங்க. ஏன் தெரியுமா? எனக்காக செய்கிறவன் இடத்துல நான் வருவேன். அவருக்காக வேலை செய்கிற இடத்துல அவர் வருகிறவராக இருக்கிறார். எழும்புங்கம்மா, எழும்புங்க. நம்மளுடைய போராட்டங்களிலேயே இல்லைங்க. நான் திரும்ப சொல்கிறேங்க, இயேசு நல்லவருங்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு ஆளுகிட்ட நீங்கள் சொல்லி பாருங்க. அவர் நல்லவர் என்பது அவர்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கு முன்னாடியே அவர் நல்லவர் சொன்ன உங்கள் வாழ்க்கையில் அவர் நல்லவராகவே வந்து நிற்பாரம்மா. சங்கீதம் 119:45 மனசில் வச்சு முழு இருதயத்தோடு 7 நாள் நான் ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஜெபம் பண்ணுறேன். என்ன ஜெபம் பண்ணுறேன்? எனக்கு காரு கொடுங்க, வீடு கொடுங்க, வேலையில் உயர்வை கொடுங்க, பணத்தை கொடுங்க, என் பிள்ளைங்களுக்கு ஞானத்தை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. இப்படி தான் நான் ஜெபம் பண்ணுறேன். என் இருதயம் எதை தேடுகிறது? கர்த்தரை தேடவில்லையே, கர்த்தரை தேடவில்லையே. உண்மையாக சொல்கிறேங்க, நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள்லாம் எப்படி இருக்கணுன்றதை அவர் காமிச்சதுனால தான் நான் இந்த பாரத்தோடு பேசுகிறேன். இல்லை நான் இப்படியே தான் இருப்பேன்னா இப்படியே இருங்க. ஆட்கள் வரும், அதை ஏற்றுக்கொள்வதற்கும் அதன்படி வாழ்வதற்கும் அதன்படி சுகித்து செழித்து இருக்கிற ஜனங்களை கொண்டு வருகிற தேவனாய் இருக்கிறார். ஆனால் ரியல் பிளஸிங் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் அதை பெற்றுக்கொள்ள தடையாக நீங்கள் இருப்பீங்கன்னா அதை பெற்றுக்கொள்வதற்கு தடை இல்லாதவர்களை கொண்டு வருவார். முந்தினவர்கள் பிந்தினவர்கள் ஆயினர், பிந்தினவர்கள் முந்தினவர்கள் ஆயினர். அல்லேலூயா. அப்போ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவ பயத்தோட நில்லுங்கம்மா. ஒவ்வொரு வார்த்தை பேசுவதற்கு முன்பாக தேவ பயத்தோட, ஒவ்வொரு செயல் நடப்பிப்பதற்கு முன்பாக தேவ பயத்தோடு நடந்து போகும் பொழுது வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் என் வார்த்தை ஒழிந்து போவதில்லை. நீ சுகித்து செழித்து சந்தோஷமாய் இருப்பாய் என்கிறது என் வார்த்தை. அந்த வார்த்தையை நீ பெற்றுக்கொள்வதற்கு நீ பயத்தோடு நடுக்கத்தோடு ஜெபத்தோடு என் அண்டையிலே வா. வானமும் ஒழியலாம், பூமியும் அழியலாம், நீ நம்பின மனிதர்கள் விட்டு ஓடிடலாம். ஆனால் உன்னை படைத்த தேவனாகிய நான் உன்னை வெட்கப்பட்டு போகாதபடிக்கு உன் தலையை உயர்த்தி எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி கண்மலையின் மேலே நான் உன்னை நிறுத்தி நீ உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறாய் என்பதை காண்பிக்கிற தேவனாய் இருக்கிறார். இதை விசுவாசிக்கிறவங்க இந்த வார்த்தையின் பிரகாரமே நீங்கள் கண்மலையின் மேலே ஏறி நிற்க போறீங்க. அல்லேலூயா.
அன்பின் தகப்பனே உடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அப்பா. உங்கள் நாமம் மகிமேடை எங்களை தாழ்த்துக்கிறோம், வெறுமையாக்குகிறோம். மீதியாக இருக்கிற வேலையை பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் மூலமாக வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.